மெக்கானிசம் ஆஃப் ஹார்மோன் ஆக்ஷன் பத்தி பார்க்கலாம். ஸோ ஹார்மோன்ஸ் டிஸ்டன்ட்லி லொகேட்டட் டார்கெட் டிஷ்யூல அதோட எஃபெக்ட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா, அந்த டார்கெட் டிஷ்யூல மட்டுமே பிரசன்ட் ஆயிருக்க ஸ்பெசிபிக் புரோட்டீன்ஸ் கால் ஹார்மோன் ரிசெப்டார்ஸ்ல பைண்ட் ஆகிறது மூலமா. ஸோ இந்த ஹார்மோன் ரிசெப்டார்ஸ் செல் மெம்பரேன் ஆஃப் த டார்கெட் செல்ல பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா அதை மெம்பரேன் பவுண்ட் ரிசெப்டார்ஸ் சொல்லுவோம். இந்த மெம்பரேன் பவுண்ட் ரிசெப்டார்ஸோட இன்டராக்ட் பண்ற ஹார்மோன்ஸ் லைக் புரோட்டீன் ஹார்மோன்ஸ் நார்மலி டு நாட் என்டர் தி டார்கெட் செல், but they generate second messengers like cyclic AMP, calcium ions or inositol 3-phosphate. இந்த மாதிரி second messengers generate பண்றது மூலமா it will regulate the physiological responses of the target tissue. Okay. Whereas receptors present inside the target cell, அது intracellular receptors ன்னு சொல்லுவோம். இந்த intracellular receptors ஓட interact பண்ற hormones like steroid hormones, it mostly regulate gene expression by the interaction of the hormone receptor complex with the genome. So அது மூலமா it will regulate the physiological responses. The chemical coordination and integration ஓட full one shot video பார்க்கணும் அப்படின்னா ஹேண்டில் கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.